கர்த்தர் நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம வேதாமத்தில் பதில் இருக்குது. ஆனால் நம்ம தேடி வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறதை நம்ம உணர முடியும். ஒவ்வொரு நாளும் அதை தான் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி ஒளியை தருபவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இருளெல்லாம் போக்க தான் வந்தார். இருளில் இருக்க ஜனங்கள்லாம் வெளிச்சத்தை கண்டாருன்னு பிறக்கும்போதே அவர் வெளிச்சத்தை தர தான் வந்தார். அவருடைய பிரசனத்தை, அவருடைய பிரகாசத்தை நமக்கு தந்தார். அது நீங்கள் முதலே ஆதியாமத்தில் நம்ம படித்து பார்த்தோம்னா, ஆதியாமத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தையும் பகல்னு சொல்லி ரெண்டையும் பிரிக்கார். வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் பிரிக்கக்கூடியவர். ஏன்னா இருள் எப்படி இருக்கும், வெளிச்சம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பிரித்த ஆண்டவர் நம்மளை ஆண்டவர். அதனால் இருள் வந்ததுனாக்கி அதை வெளிச்சமாக மாற்றுறதுக்கு அவரால் முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வரும் பொழுது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய முக பிரகாசத்தை எங்களுக்கு தந்து வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், எங்களுடைய இருளையெல்லாம் மாற்ற வந்த தேவன். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருள் இருந்தாலும் அதை வெளிச்சமாய் மாற்றி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வல்லமுள்ள தேவன் நீங்கள் என்பதை அறிந்து இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. எந்த இருளாக இருந்தாலும் இந்த தேவன் வெளிச்சமாய் மாற்ற வல்லமுள்ள தேவன் என்று நாங்கள் வசனத்தின் மூலமாய் படித்து அதன்படி நடந்து இந்த காரியங்களை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அப்படி உதவி செய்கிற ஆவியானவர் எங்களுக்கு இந்த நாளில் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறேன். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரை. துதிக்கிற மாய்மெல்லாம் அம்மாக்கு செலுத்துகிறேன். ஏசு ரச்ச நாம் தெரிஞ்சவங்கனால பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்களை உரியவரே, நம்பி வந்தேன் சமூகம், நம்புகிறேன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் சமூகம், நம்புகிறேன் வசனம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. தந்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள்வாக்கு. நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம்
உள்ளது உந்தன் அருள்வாக்கு. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சு நான் நடந்து கொண்டார். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சு நான் நடந்து கொண்டார். எலும்புகள் ஊரம் பெறும் என் உடலும் நலம் பெறும். எலும்புகள் ஊரம் பெறும் என் உடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். ஒளியை தருகிறவர்னு சொல்லி தான் நம்ம அந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல ஆதியாமத்தில் எடுத்தாலே முதல்ல ஆண்டவர் இருளையும் ஒளியும் படைக்காரு. இருளையும் ஒளியும் வேறு வேறு அதாவது இருள் வந்து நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, பகலில் வந்து வேலை செய்கிறதுக்காண்டி ஆண்டவர் வந்து இதை பிரித்து எடுத்ததே வந்து நம்ம வேதாகமத்தில் வர்ற காரியங்களை நம்ம தியானிக்கலாம். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை தரதுக்கு தான் நமக்கு வந்து அந்த ரெண்டு காரியத்தை பிரிக்காரு. ஏன்னா நைட்டும் பகலும் 2 நேரமும் வேலை பார்க்கவும் முடியாது, 2 நேரமும் தூங்கவும் முடியாது. அந்த மாதிரி நீங்கள் நிறையா தியானிச்சு பாருங்கள். அந்த வசனத்தில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கற்று தருவார். அதை வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்தாருன்னா ஆசீர்வாதத்துக்கு தான் அதை வந்து பயன்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். என்னாகும் 6:25 சங்கீதம் 4:6 நீங்கள் 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் ஆலயத்துக்கு போகிறவங்களா இருந்தால் கடைசியில் ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது அதுதான் சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்னாமத்தில் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர் அப்படின்னு நம்ம பாஸ்டராக இருந்தாலும்
நம்ம சர்ச்சில் ஐயராக இருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்றாரு. தன்னுடைய முகத்தை, அவருடைய ஒளியை வந்து நமக்கு பிரகாசிக்க பண்ணாருன்னா எப்படி இருக்கும் முகம்? அப்போ வந்து பாருங்கள், ஆசீர்வாதமே முதலாவது ஆசீர்வாதமே அதுதான். ஆண்டவர் வந்து அவருடைய முகத்தை வந்து பிரகாசிக்க பண்ணி நமக்கு கிருபையை தராரு. அப்போ அந்த காரியத்தை செய்யும்பொழுது நம்ம அது வந்து இந்த காரியங்களே நம்ம ஒளியை தருகிறவர். நம்ம ஒன்றா நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே வெளிச்சமாக இருந்தோம்னாக்கி எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு வந்து வேதனை, அதாவது இருள் வருது, வெளிச்சம் வருது, ரெண்டுமே வரும். ஆனால் வந்து ஒளியை தரக்கூடிய ஆண்டவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஒளியை வந்து அவர் தான் தராரு, அவர் தான் ஆசீர்வதிக்கிறாரு, அவர் தான் வெளிச்சத்துக்கு நம்ம வந்து ரட்சிக்க வந்தார். அதனால் அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆசீர்வாதத்தின் ஊற்றா வந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நமக்கு தராது. அவர் பிரகாசித்தாலே நம்ம சொல்கிறோம் பாருங்க, நம்ம லைட் அடித்தோம்னா தான் நம்ம முகத்தில் ஒளி தெரியும். நம்ம அப்படியே இருட்டுக்குள்ள நம்ம போனோம்னாக்கி ஒன்றும் தெரியாது பார்த்தீங்களா. அந்த மாதிரி பிரகாசங்கிறதே ஆண்டருடைய முகத்தை வந்து பிரகாசிக்க பண்ணுறாரு, நம்முடைய கிருபையை தராரு. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றா தான் முதலாவது நம்ம பார்க்கும். அப்போ ஆண்டர்கிட்ட வந்து ஆண்டருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று. நம்ம ஒளியை பற்றி படித்தாலும் ஆண்டருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறத முதலாவது தியானிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யோவானில் நிறைய நீங்கள் படிச்சிருக்கலாம். யோவானில் வந்து 12வது அதிகாரத்தில் 46 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன், அவரே ஒளியை தருகிற வல்லவர். அவர் தான் ஒளியாக வந்தார், அவர் தான் ஒளியாக வந்திருக்காரு. அப்போ ஒளிங்கிறது வந்து ஆண்டவர் படைச்சது, அவரால் தான் உருவாக்குனது. அதனால் அந்த ஒளியை வந்து நம்முடைய வாழ்க்கையில் வர இருளை மாற்றுறதுக்கு வல்லமை வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இருக்குன்னு சொல்லி தான் நம்ம தியானிக்கணும். ஏன்னா ஒளியாக வந்தேன்னு சொல்லியிருக்காரு, ஒளியே அவரே தான் ஒளி. அப்போ அந்த ஒளி நம்ம கூட பிரகாசம் பண்ணோம்னா, நம்ம உலகம் பிரகாசமாக இருந்ததுன்னா, அப்படியே கிருபை நம்மகிட்ட இருந்ததுனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒளி இருந்துன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். அந்த ஒளியை தரக்கு வல்லமை உள்ளவர். அவர்கிட்ட வந்து நம்ம விசுவாசம் வச்சு நம்ம வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் வந்து நமக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அந்த காரியங்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு செய்வார். நான் உலகத்தில் நீங்கள் ஒளியாக வந்தீங்க ஆண்டவரே, அதனால் உலகத்தில் இருக்கிற நாங்கள் எத்தனை இருள் வந்தாலும் எங்களுக்கு ஒளியாக நீங்கள் வந்து எங்களோட வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது அவர் ஒளியை நமக்கு தந்து நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்காரு. அதை நம்ம தியானிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனே ஒளியாக இருக்கிறார். தேவன் வந்து எப்பவும் ஒளியாக இருக்கார். அந்த யோவானில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதுனதில் இப்போ ஒளியை பற்றி நிறைய எழுதியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒளி தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து இருள் வரும் பொழுது வெளிச்சத்தை தரக்கூடிய காரியங்களை ஒளி வந்து ஆண்டவர் தான். அப்போ ஆண்டவர் வந்து எப்படி ஒளியில் நடக்கிறதுக்கு நமக்கு நடப்பதுன்னா எப்படி அப்படிங்கிறது தெரியணும். நம்ம ஒளியில் நமக்கு தர வல்லமுள்ளவர் அவர்னு தெரிஞ்சிட்டோம். ஆனால் ஒளியாக நடக்கணுன்னாக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கி, தேவனுடைய வசனத்தில் வந்து அவர் வெளிப்படுத்தி நம்மளை சத்தியத்தில் நடத்தாரு. அந்த வசனத்தில் நம்ம விசுவாசமாக இருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தையில் வந்து நம்ம அவர் வார்த்தை செய்கை உண்மையிலெல்லாம் அவர் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கணும். நம்ம அவருடைய வசனத்தில் வெளிப்பாடு, அவருடைய சத்தியத்தில், அவருடைய வசனத்தில் அதை விசுவாசிக்கணும். அடுத்தது கிருபை, அவருடைய கிருபையும் அவருடைய செய்கை உண்மையாக நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம நடக்கிறது தான் இந்த ஒளியில் நடப்பதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒளியில் நடக்கணும்னா எப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியாமல் வந்துட்டு ஒருவேளை நம்ம ஏதோ ஏனோதானு போனோம்னாக்கி அந்த வாழ்க்கையில் வந்து பிரகாசம் நமக்கு வராது. அதனால் அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். இருளை பற்றி நம்ம நிறைய படிக்கலனாலும், ஆனால் இருள் வந்துன்னா நமக்கு தெரியும். ஆனால் ஒளி வர்றது நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொண்டா தான் தெரியும். நான் இருள் வந்து பாருங்கள், ஒரு சின்ன வேதனை வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து நமக்கு ஒரு காரியங்கள் வெற்றியாக ஆண்டவர் முடிக்கும் பொழுது நமக்கு வந்து ஆண்டவர் தான் நமக்கு செய்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் தான் அதை புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் நம்ம ஒளியை பெற்றுக்கொள்ளணும். அது ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் ஒளியாக இருக்கார். அதனால் அவர்கிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு வசனத்தை பார்த்திங்கன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்குது. அவருடைய ரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்கிறது. அப்போ சுத்திகரிக்கும் பொழுது தான் நம்ம அந்த இருளை விட்டு நம்ம வெளிச்சத்துக்கே வர முடியும். ஏன்னா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்க முடியும். ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். நம்ம சொன்னேன் பாருங்க, அவர் கூட இருக்கணும், அவருடைய வசனத்திலே இருக்கணும், அவருடைய சத்தியத்திலே இருக்கணும், அவருடைய விசுவாசத்திலே இருக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுத்து நம்ம அதில் வந்து ஜெயிக்க முடியும். அதனால ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்கள் நம்ம. அதனால அவர் தான் எல்லாத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க வல்லமுள்ளன்னு சொன்னால், சகல பாவங்கள் இருக்கலாம்,
பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க வல்லமை உள்ளவர்னு சொல்லி நம்ம பார்க்கோம். தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் நமக்கு தேவனோட இருக்கிற நெருங்கிய ஐக்கியம் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்கணும். அப்போ இருக்கும்பொழுது தான் அந்த சுத்திகரிக்கப்பட்டதுன்னா ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினா கழுவப்பட்ட நிலையில் ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொண்டோம். நம்மளோட ஆண்டவர் நம்மளை ஒளியாக நடத்துகிறாரு, அவர் இருளில் விட்டு நம்மளை நடத்த வல்லமை உள்ளவர்னு சொல்லி நம்ம விசுவாசித்து அந்த இடத்துல நம்ம ஜெபித்து நம்ம வரும்பொழுது அவரோட நெருங்கிய ஐக்கியத்தில் நம்ம வரும்பொழுது தான் அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஒளிங்கிறது வந்து சாதாரணமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள ஆண்டவருடைய காரியங்களில் நம்ம செயலாற்றி அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டோம் என்ற அந்த விசுவாசம் நமக்கு வரும்பொழுது அவரோட ஐக்கியமாக இருக்கும்பொழுது தான் இந்த ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ வெளிச்சங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இருளில் இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டோம். எப்பவுமே வெளிச்சமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை வந்து நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பவும் ஒளியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம டெய்லி நம்ம நினைப்போம். யாருமே கஷ்டப்படணும், நோயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைப்போமா? நினைக்கவே மாட்டோம். அந்த காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கி ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொள்ளணும். அவர் ஒளியாக இருக்கார். அந்த இருளை விட்டு போக்க வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தையில் நம்ம முழுவதுமாக நம்ம விசுவாசத்தை வச்சு அதில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் வரும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவரை நம்பி நம்ம போகும்பொழுது அவர் வெற்றியை தந்திருக்கிறத நம்ம நிறைய கண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்து நம்ம ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். நமக்கு எந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்காரு, எந்த காரியத்தில் நமக்கு உதவி செஞ்சுருக்காரு, நம்ம இருளாக போனோமே, நம்ம வாழ்க்கை இருளாக இருந்தது, அந்த இடத்துல ஒளி எப்படி தந்தார் ஆண்டவர்னு சொல்லி நம்ம அதை நினச்சி ஆண்டவர்கிட்ட இன்னும் ஐக்கியமாக வரணும். ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஜீவிக்கிற அந்த வசனத்துக்குள்ளே வந்து அவருடைய வார்த்தையில் அவர் சொன்ன அந்த காரியங்களில் அவர் வாக்கு தத்துவம் கொடுத்துருப்பாரு. அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்டு ஜெபிக்கிறதுல அந்த மாதிரி நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பாத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியால் நல்ல பங்கு எடுத்துக்கொண்டது போல் நாமளும் வந்து வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற முடியும். மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்குற பிள்ளையாக நம்மளை ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். அதனால் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு இந்த 3 காரியம் நம்ம படித்தோம். அதை வந்து நம்ம செயலாற்றி ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிப்போம். 3வது பாருங்கள், நம்ம காரியங்களை இதை படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம வந்து அது உதாரணமாக நம்ம படித்தா தான் வந்து இந்த இருள் வெளிச்சத்தை நம்ம படித்தோம். இருள் எப்படி வருது, இருளிலேருந்து வெளிச்சத்தை ஆண்டவர் எப்படி கொண்டு வராரு அப்படிங்கிறதுனா 2 கொரிந்தியர் 4:6 பார்த்திங்கன்னா இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இப்போ நம்ம முதல்ல ஆதியாகமத்தில் படித்தோம் பார்த்திங்கன்னா இருளையும் வெளிச்சத்தையும் அவர் தான் உண்டாக்குனாரு. அப்புறம் பிரிச்சாருன்னு சொல்லி பார்க்கும் பார்த்திங்கன்னா அதில் தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை படிக்கலாம். அப்போ இருளிலேருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் அவருடைய முகத்தை எப்படி பிரகாசிக்க நீங்கள் இதில் மற்ற படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க மறுரூபமாகும்போது அவர் முகம் பிரகாசமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும். ஏன்னா ஆண்டோடைய முகம் வந்து பிரகாசம் நம்ம பார்க்கவே முடியாது. மோசைக்கிட்ட பேசும்போது அப்படின்னு சொல்லுவார், என் முகத்தை பார்க்க முடியாது நீ அப்படின்னு சொல்லுவார். அவர் பின்னாடி தான் பார்த்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அவருடைய முகத்தின் பிரகாசத்தையே நமக்கு தரக்கூடிய அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம வந்து ஆண்டவர் பிதா அனுப்புறதுனால அவர் மூலமாக நாம் வந்து பெற்று பார்க்குறோம். நம்ம வந்து ஆண்டவரை நம்ம முகமுகமாக தரிசிக்கிறோம். நிறைய வந்து பாருங்கள் தரிசனத்தை காண்காங்க, நிறைய பேர் சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறது ஆண்டவரை பார்க்காங்க. இப்போ ஆண்டவரை நம்ம நேராக பார்க்கும்போது அவருடைய முகத்தின் பிரகாசம் நமக்கு வருது. நம்ம மகிமையின் பிரகாசத்தை ஒளியை வந்து நமக்கு தராரு. அந்த ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த மகிமையின் ஒளி இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க முகத்தில் இருக்கிற அந்த மகிமையின் ஒளி அறிவாகிய ஒளியை அந்த ஒரு தோன்ற பண்ணத்தான் என்ன பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி மற்றவங்களுக்கு கொடுக்குற நமக்கு மாத்திரமல்ல நமக்கு ஆண்டவர் தராரு. அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக படுத்துறதுக்கு தான் கொரிந்தியர்ல எழுதியிருக்காரு. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மகிமையின் அறிவொளியாகிய ஒளியை நமக்கு தருவார். நமக்கு வந்து மகிமையை தராரு, அறிவாகிய ஒளியை தராரு. எல்லாமே அவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது ஆண்டோடைய பிரசன்னம் நம்ம வெளிச்சத்துக்களை கொண்டு வந்து மற்றவங்களுக்கு வெளிச்சமாக நம்மளை பயன்படுத்த வல்லமுள்ளதாக இருக்காது. பவுல் அப்படி தான் பயன்படுத்தினார். அது மாதிரி நம்மளையும் பயன்படுத்துவார். இப்போ பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்தில் 34:30 பார்த்தீங்கன்னா மோசேயை பார்க்கும்போது அந்த முகத்தை நம்ம பார்க்கோம். இவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமையின் முகத்தை வந்து நமக்கு வந்து பிரகாசிக்க பண்ணுறாருன்னு சொல்லி அவர் பவுல் எழுதியிருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கி இவர் முகத்தையே பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மோசேயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அந்த யாத்ராகமம் 34:30 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவன் முகம்
மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அவன் பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட முகத்தை பிரகாசிக்க பண்ண ஒரு ஒளியை ஆண்டவர் செய்கிறார். அப்போ அவரை சந்திக்கும் பொழுதே ஒரு முள்செடியில் அது எரியாமல் இருக்கிறத பார்க்கன்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு வெளிச்சத்தின் மூலமாக, ஒரு ஒளியின் மூலமாக நம்மளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். அவர் அவருடைய பிரகாசம் நம்முடைய அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மகிட்ட இருந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒளியாக இருக்கும், எப்படி வெளிச்சமாக இருக்கும். அவர் முன்னாடியே நிற்க முடியாதபடி முகத்தை பிரகாசமாக வச்சுருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ மோசே மாத்திரம் இல்லை, நம்மளையும் ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி ஐக்கியப்படும் பொழுது அவர் நம்மளையும் பிரகாசிக்க பண்ணி நம்முடைய வாழ்க்கையும் அந்த வெளிச்சத்தை காட்டுகிற தேவன். இந்த இருளில் இருக்கிற இதெல்லாம் வெளிச்சத்தை மாற்றுகிற தேவன். நம்ம வாழ்க்கையில் எத்தனை இருள் வந்திருந்தாலும் சரி, மோசே மாதிரிலாம் நம்ம ஒன்றும் கஷ்டப்படலை. அவர் எவ்வளோ கடந்து போனாலும் ஆண்டவர் அவருக்கு பாருங்கள், அவருடைய முகத்தை பிரகாசமாக வச்சுருந்தார். அந்த வெளிச்சத்திலே போய் அவரையே சந்தித்து பேசி தாவீது போய் எப்படி ஜெபித்தாரோ அதுபோல் இவரும் சந்தித்து அவரோட பேசி நடந்ததுனால அவருடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி பிரகாசத்தை நம்ம ஒளியை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும். ஆண்டோடைய ஒளியை பெற்றுக்கொண்டு இந்த இருளை மாற்ற வந்த தேவன் என்று நம்ம அறிக்கை செய்து மற்ற பிள்ளைகளையும் ஒரு ஒளி வெளிச்சத்தில் கொண்டு வர்றதுக்கு நம்மளை பயன்படுத்த ஆண்டோடைய அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்மளோட அடிக்கடி செய்வார். ஜெயிப்போம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்கி சென்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்தி செல்லுது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆம் சுவாமி, உங்க கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய முகத்தின் பிரகாசத்தை எங்களை ஊற்றி வழி நடத்துகிற தகப்பன், உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற, பாவங்களை எல்லாம் கழுவுகிற சுத்தப்படுத்துகிற தேவன். எங்களுக்கு நாங்கள் இருளில் நடக்கும் பொழுது, நாங்கள் வழி தெரியாத போது எங்களுக்கு வழி இதுவரை சொல்கிற சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு வழி திறக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒளியாய் வந்தவரே, ஒளியையும் இருளையும் படைத்த தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை எல்லாம் போக்க வல்லமை உமக்கு மாத்திரம்தான் உண்டு. அந்த ஒளியிலே நாங்கள் நடந்து செல்லவும், அந்த முகத்தின் பிரகாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தேவன் ஆண்டவரே. மோசேக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, பவுல் எழுதி வைத்திருக்கிறாரே, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி எங்களுடைய இருளை போக்கி எங்களை ஆண்டவரே வெளிச்சத்துக்குள்ளே ஒளிக்குள்ளே எங்களை கொண்டு வர வேண்டுமா செபிக்கிற சுவாமி. ஒளியா இருக்கிற தேவன் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை இருள் சூழ்ந்து ஆண்டவரே நாங்கள் எழும்ப முடியாதபடி எங்கள் ஆண்டவரே தள்ளுகிற நிலை உண்டு ஆண்டவரே. ஆனாலும் நீங்க வெளிச்சமாயிருக்கீங்க, எங்களுக்கு ஒளியை தர வந்தவராயிருக்கீங்க. எங்களுக்கு ஒளியை தருகிறவர் ஆத்திரல் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையை தருகிறவர், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. உங்களோடு கூட இன்னும் அதிகமாய் ஐக்கியம் கொண்டு உங்களுடைய வசனத்திலே இன்னும் அதிகமாய் விசுவாசத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எதிராய் வருகிற எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலைக்கு காத்து வழி செய்ய வேண்டும் அச்சபிக்கிற வழி இதுவேன்னு சொல்கிற சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு வழிகளை திறக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. எந்த இடத்துல நாங்கள் விழுந்து கிடந்தாலும் எங்களை தூக்கி எடுக்க ஒரு வல்லமுள்ள கரம் உண்டு. அதனால நாங்கள் ஆண்டவரே இந்த ஒளிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த சந்தோஷத்துக்குள்ளே, அந்த மகிழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் துதிக்க எங்களுக்கு கற்று தந்துக்கிற தயவுக்காம ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் எந்த இடத்துல வெக்கப்படாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவ கிருபை கூட இருக்கிறபடியா நன்றி சுவாமி. எல்லா இடத்திலும் நீங்க கூட இருந்து எங்களை நடத்துங்க ஐயா. நீங்க நடத்துவதை மற்றவர்களும் கண்டு அதை ஆண்டவரை கண்டுகொண்டு ஓடி வரட்டு சுவாமி. உண்மையை பற்றி பிடித்து கொள்ளட்டு சுவாமி. என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா மாற்ற போருக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திருக்கிற ஐயா. தகப்பனை கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ தகப்பனே தெரியாவிட்டாலும் சுவாமி நீங்க எல்லாவற்றையும் அறிந்த தேவன். எந்த இடத்துல இருளாக இருக்கிறாங்களோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவரே வெளிச்சத்தை தந்து ஒளியை வீச செய்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிற ஐயா.
எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் முதலிடத்தை இருந்து எங்களை ஆண்டவரே வழிநடத்த வேண்டுமா என்ற கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நாட்களை அப்படி நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜபத்துக்கு பயிர் கொடுத்தபடியாக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்திக்கிறேன். மறுபடியும் மாமி சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக செபிக்கிறேன். துதிக்க நம்ம மேலே அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசு நான் ஜபங்களுக்கு நல்ல பிதாவே.